தளபதி இப்போ வந்தது தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூடு நடந்தப்பையும் சரி, அனிதா மரணம் அடைஞ்சப்பையும் சரி, தளபதி நேரடியாக தான் போய் வீட்டுக்கு போய் சந்திச்சு அவங்களுக்கு தேவையான ஆறுதலும் கூறி அவங்களுக்கு தேவையான நிவாரணமும் வழங்கிட்டு தான் வந்தார். அஜித் மாதிரி ஒரு சாமானிய மக்களுக்கே இப்படி ஒரு நிலைமை ஏற்படுதுன்னா அப்போ நம்மளாம் அதாவது ஒரு கோயிலில் வேலை செய்கிறவர் அவர் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு தினக்கூலிக்கோ இல்லை ஒரு மாத சம்பளத்துக்கோ ஒரு வேலை செய்கிற அரசு என்ன சொல்லுதுன்னா நாங்கள் உங்களுக்கு இழப்பீடு தரோம். அதாவது இழப்பீடு கொடுத்தா ஈடு செய்ய முடிஞ்சிருமா? ஒரு உயிரை ஈடு செய்ய முடியாது. தளபதி ஒரு மேடையில் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி என்னன்னா நமக்கு ஈஸியாக சாப்பாடு கிடைச்சிருந்தனாலயோ என்னவோ தெரியல, நம்ம விவசாயிகளை ஞாபகமே வச்சுக்கிறது இல்லை. அவங்க படுற கஷ்டம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த பரந்தூரை சுற்றி 13 ஏரிகள் குளங்கள் இருக்கிறதா அந்த ஆய்வறிக்கையில நம்ம பார்க்குறோம். அதனுடைய இம்பாக்ட் என்ன ஆகும்? இப்போ அந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டிட்டோம்னு சொன்னா அந்த இடத்துல என்ன ஆகும்னு சொன்னா முடிச்சூர் மணிமங்கலம் ஆல்ரெடி மழை பெஞ்சா அந்த இடத்துல தண்ணி தேங்கக்கூடிய அந்த இடத்துல இருக்க நம்ம அந்த வாட்டர் பாடிஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம் சொன்னா அந்த தண்ணிகள் எல்லாமே இங்க தான் நிற்கும். அது பொதுமக்களுக்கு தான் பாதிப்பு. அது மட்டும் இல்லாம ஏர்போர்ட் அந்த சீனியர் பைலட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டினா லேண்டிங் கூட சில டைம் பிரச்சனையா இருக்கும். அந்த இடம் அதுக்கு தகுந்த இடம் கிடையாதுன்னு சில பல ஆய்வு அறிக்கையில சொல்லுது. ஆனா அதை மீறியும் இல்ல நாங்க இங்க கட்டுவோம் அப்படின்ட்டு அரசு வீம்பு பிடிக்கிறது சுத்தமா ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். தளபதி இதுல சரியான மூவ் எடுத்திருக்காரு. மேலும் இதை அரசு கண்டுக்காம இருந்தா தளபதி சொன்ன வகையில விவசாயிகளை கூட்டு போய் ஒரு போராட்டம் கண்டிப்பா பண்ணுவாரு. இப்ப தாவேக சார்பா செயற்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல விஜய் அவர்கள் 2026க்கான முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த 30-35 ஆண்டுகளாக மக்கள் இயக்கம்ன்ற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சுட்டு தான் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தளபதியும் சரி நாங்களும் சரி மக்கள் பிரச்சனையை முன்னெடுக்கிறதும் சரி மக்களுக்கு உதவி செய்யறதும் சரி பல்வேறு காலகட்டத்தில் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தளபதி இப்போ அரசியலுக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி அரசியல் கட்சி ஆரம்பித்து தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த வகையில் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அவரை முதலமைச்சராக பார்க்க வேண்டியது எங்கள் ரொம்ப நாள் கனவு. அது இப்போ எங்கள் செயற்குழுவில் தேர்ந்தெடுத்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்த மாதங்கள் தமிழ்நாடு முழுவதும் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போவதாக திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? அது தலைமை தான் அறிவிக்கணும். இன்னும் அது நல்ல விஷயந்தான், வரவேற்கத்தக்க விஷயந்தான். அதாவது தளபதி பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு அவர் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு மக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு அவர் வெளியே குரல் கொடுத்துட்டு தான் இருக்காரு. அவர் வெளியே வந்துட்டு தான் இருக்காரு. அதெல்லாம் சில பேர் பார்க்குறாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வருங்காலங்களில் தளபதி வெளியே வந்தார்னா அவருடைய அரசியல் நகர்வுன்றது அரசியல் தமிழ்நாட்டில் அரசியலோட மாற்றமே வேற மாதிரி இருக்கும். அதாவது அவர் வந்தாலும் சரி அவர் மக்களை சந்திக்கிறாருன்னு சொன்னால் இங்கே சில பல இடையூறுகள்லாம் இருக்குது. அதாவது அவர் இப்போ எங்கள் பொதுச்செயலாளர் சொன்ன மாதிரி அவர் வர்றது பெரிய விஷயம் கிடையாது. அவரை கூட்டின்னு போகிறது தான் எங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமே. அவர் வெளியே வந்துட்டாருன்னு சொன்னால் அது மக்களுக்கு இதுவாக தான் இருக்கும். அவர் மக்களுக்கு நல்லது பண்ணுவாருன்ட்டு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அவர் வரணும். எல்லாரும் தளபதி அவர்கள் வெளியே வரல சொன்னாலும் இப்போ தமிழ்நாட்டை உலுக்கி அந்த லாக்அப் டெத் மரணம் அஜித் மரணத்துக்கு வீட்டுக்கே போய் ஆறுதல் சொல்லியிருக்காரு இல்லையா? அதுவும் சரியான பதிலடியாக இருக்குமா? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தளபதி இப்போ வந்தது தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூடு நடந்தப்பையும் சரி, அனிதா மரணம் அடைஞ்சப்பையும் சரி, தளபதி நேரடியாக தான் போய் வீட்டுக்கு போய் சந்தித்து அவங்களுக்கு தேவையான ஆறுதலும் கூறி அவங்களுக்கு தேவையான நிவாரணமும் வழங்கிட்டு தான் வந்தார். அதாவது மக்களுக்கு என்னென்னா சில எதிர்கட்சிகள் சொல்கிற விமர்சனங்களை தயவு செஞ்சு நம்ப வேண்டாம். தளபதி பல்வேறு காலகட்டங்களில் அவர் செஞ்சுட்டு தான் இருக்கார். அதனால் அவர் மேற்கொண்டு வருங்காலங்களில் இது போன்ற நிகழ்வு நடக்கூடாதுன்ட்டு முதல்வர் அவர்களுக்கு அறிவிச்சிருக்காரு. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா அஜித் மாதிரி ஒரு சாமானிய மக்களுக்கே இப்படி ஒரு நிலைமை ஏற்படுதுன்னா அப்போ நம்மளாம் அதாவது ஒரு கோயிலில் வேலை செய்கிறவர் அவர் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு தினக்கூலிக்கோ இல்லை ஒரு மாத சம்பளத்துக்கோ ஒரு வேலை செய்கிற அரசு என்ன சொல்லுதுன்னா நாங்கள் உங்களுக்கு இழப்பீடு தரோம். அதாவது இழப்பீடு கொடுத்தா ஈடு செய்ய முடிஞ்சிருமா? ஒரு உயிரை ஈடு செய்ய முடியாது. அந்த வகையில் தளபதி போய் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி நிவாரணம் கொடுத்தது வரவேற்கத்தக்க விஷயம். எங்களுக்கு அது மகிழ்ச்சியாக தான் இருக்குது. பல இடங்களில் தாவேகா நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணாலும் அரசு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போன வாரம் பொதுச் செயலாளரான புஸ்கி ஆனந்த் சொல்லியிருந்தார். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஏதாச்சும் செட்டில் மேற்கொண்டீங்களா? அது எங்கள் மாவட்ட செயலர்கிட்ட தான் கேட்கணும். அவங்க தான் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறாங்க. காவல்துறையும் நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு 2000 பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பண்ணுறோம். ஒரு ப்ராப்பராக ஆர்கனைஸாக நம்ம என்னெல்லாம் பொதுமக்களுக்கு சேஃப்டிலேருந்து ஒரு ஸ்நாக்ஸ்லேருந்து என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியுமோ ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி படிக்கிற பசங்க லேப்டாப் தரோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தங்க காசு தரோம், நாணயம். அதான் நல்லா படித்த பசங்களுக்கு ஸ்கூல் பேக்கு, அதுக்கப்புறம் புடவை, தூய்மை பணியாளர்களுக்கு அவங்களுக்கு தேவையான பொருட்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேஷ்டி சேலை போன்ற பொருட்கள்லாம் நம்ம வழங்கிட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு அயன் பாக்ஸும் நம்ம கொடுக்குறோம்.
அந்த மாதிரி வந்து நம்ம மக்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு நம்ம அது பூர்த்தி பண்ணுறது தான் நம்ம கட்சி ஆரம்பிச்ச முடியாது. நமக்கு வந்து இந்த மற்ற கட்சிகள் மாதிரி விளம்பரம் தேடணும் அதெல்லாம் வந்து எங்களுக்கு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. மக்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம இன்னைக்கு செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஏன்னா குறிப்பாக வந்து இப்ப விஜய் பிறந்த நாளுக்கும் பல இடங்கள் நலத்திட்ட உதவி செஞ்சீங்க, இப்பயும் வந்து பல நலத்திட்ட உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா? மக்கள் மத்தியில் ஏடிஎம்கே டிஎம்கேவை தாண்டி ஒரு சரியான மாற்றா விஜய் அவர்களை வந்து மக்கள் பார்க்குறாங்களா? நீங்கள் மக்கள்கிட்ட போகும்போது மக்கள் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க தாவேக்காவுக்கு? சமீபமாக பார்த்தீங்கன்னா தளபதி பிறந்தநாள் போச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பகுதியில் நாங்கள் சில நலத்திட்ட உதவிகளை நாங்கள் செஞ்சோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் சானட்டோரியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்லேருந்து வந்து தங்கி வேலை செய்கிற பொண்ணை வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்துட்டா வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரிய வந்தது. அந்த அரசு விடுதிக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா மனநல பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த ஆசிரமத்தில் என்ன வேணும் அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்கும்போது அவங்க ஒரு வாட்டர் பியூரிஃபையரு, பசங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு கேஸ் அடுப்பு, இதெல்லாம் வந்து அவங்க நம்மக்கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டாங்க. நம்ம அதை பண்ணி கொடுத்தோம். அதை பண்ணிவிட்டு நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டு நம்ம சும்மா இருந்தோன்னா ஏன்னா நாளைக்கு எனக்கும் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அம்மா இருக்காங்கன்னும் போது இந்த விஷயம் கேட்டு நம்ம சும்மா இருக்க முடியாது. அதனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சிட்லப்பாக்கம் பகுதி தலைமை சார்பாக ஒரு 5 சிசிடிவி கேமரா வந்து நம்ம அந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது அது வந்து நைட் விஷன் கேமரா. அதாவது ஒரு பொண்ணுங்களுக்கு அந்த இடத்துல சேஃப்டி இல்லாத, அதாவது ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கி நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதாவது வந்து நாங்கள் இது வந்து காசுக்காகவோ ஓட்டுக்காகவோ பண்ணல. ஒரு பெண் பிள்ளைகள் இன்றைக்கி வந்து சுதந்திரமாக நடமாட முடியலன்னும் போது இது வந்து அரசை தான் நம்ம கேள்வி கேட்க முடியும். அதனால் நம்ம அந்த பெண் பிள்ளைகள், அதாவது தளபதி பிறந்தநாள் நாங்கள் எப்படி கொண்டாடுறோன்னா மக்களுக்கு தேவையானதோ இல்லை ஒரு மக்களுக்கு ஒரு நலத்திட்ட உதவிகள் போய் சேர்கிற வகையில் தான் நம்ம செய்கிற முடியாது. நாங்கள் ஒரு வெற்றி விளம்பரத்துக்கு நாங்கள் இதை செய்யலை. குறிப்பாக வந்து இந்த தாவேக்கா செயற்கை கூட்டத்திலேயே மிக முக்கியமாக விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பரந்தூர் விவசாயிகளில் வந்து இந்த முதல்வர் வந்து கண்டுக்கலை, இது மேலேயும் கண்டுக்காமல் இருந்தால் நான் பொதுமக்களையும் விவசாயிகளும் அழைச்சிக்கிட்டு தலைமைச் செயலகம் போய் ஸ்டாலின் அவர்களோட முறையிடுவேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து நமக்கு எல்லாமே வந்து நம்ம தளபதி வந்து ஒரு மேடையில் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி என்னென்னா நமக்கு ஈஸியாக சாப்பாடு கிடைச்சதுனாலையோ என்னவோ தெரியல, நம்ம விவசாயிகளை வந்து ஞாபகமே வச்சுக்கிறது இல்லை. அவங்க படுற கஷ்டம், அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பரந்தூரை சுற்றி வந்து 13 ஏரிகள் குளங்கள் இருக்கிறது தான் வந்து அந்த ஆய்வறிக்கையில் நம்ம பார்க்குறோம். அதனுடைய இம்பேக்ட் என்ன ஆகும், இப்போ அந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டிட்டோன்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன ஆகும்னு சொன்னால் முடிச்சூர் மணிமங்கலம் வந்து ஆல்ரெடி வந்து மழை பெஞ்சால் அந்த இடத்துல தண்ணி தேங்கக்கூடிய, இப்போ அந்த இடத்துல இருக்க நம்ம அந்த வாட்டர் பாடிஸை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம் சொன்னால் அந்த தண்ணிகள் எல்லாமே வந்து இங்கே தான் நிற்கும். அது பொதுமக்களுக்கு தான் பாதிப்பு. அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட்டு அந்த சீனியர் பைலட்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டினா லேண்டிங் கூட சில டைம் பிரச்சனையாக இருக்கும், அந்த இடம் வந்து அதுக்கு தகுந்த இடம் கிடையாதுன்னு சில பல ஆய்வு அறிக்கையெல்லாம் வந்து சொல்லுது. ஆனால் அதை மீறியும் இல்லை நாங்கள் இங்கே கட்டுவோம் அப்படின்ட்டு அரசு வீம்பு பிடிக்கிறது வந்து சுத்தமாக ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். தளபதி இதில் சரியான மூவ் எடுத்திருக்காரு. மேலும் இதை அரசு கண்டுக்காமல் இருந்தால் தளபதி சொன்ன வகையில் விவசாயிகளை கூட்டு போய் அவர் போராட்டம் கண்டிப்பாக பண்ணுவார். ஏன்னா தளபதி சொன்னால் அதை செய்கிற தலைவர் தான் எங்கள் தளபதி.